நேற்று நடந்தது திருவிக நகர் பேச்சு பயிலரங்கம். அதில் ஒரு நண்பர் கருஞ்சட்டை ராஜேந்திரன் அவர்கள் ஒரு தகவல் சொன்னார், தற்கொலை பற்றி. அவர் நேரில் கண்டது, தெரிந்தவர்கள், செய்திகள் மூலம் வந்தது. பெரிய பெரிய பணக்காரர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளார்கள். எதற்கு என்றால் அதற்கு காரண காரியம் தெரியவில்லை. பலர் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொண்டுள்ளார்கள், விஷம் அருந்தி. பல குடும்பங்களில் அப்படி நடந்துள்ளது. எதற்காக தற்கொலை செய்ய வேண்டும், செய்து கொள்ள வேண்டும்? வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே. நண்பர் சொன்னார், தன்னம்பிக்கை இல்லை, வாழ திராணி இல்லை என்று நினைத்தவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். கடன் தொல்லையால் பலர் குடும்பத்தோடு செய்து கொள்கிறார்கள். ஏதோ குடும்பத்திலே பிரச்சனைகள், இந்த வீட்டை விட்டு நாம் எங்கேயாவது ஓடி போய்விட வேண்டும் என்று தற்கொலை செய்து கொள்கிறார்கள். கடலில் விழுந்து விடுகிறார்கள். பெரிய கட்டிடத்திலிருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள். தற்கொலை தேவையற்றது தான். ஸ்னேகா என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பின் மூலம் அவர்கள் தடுக்கிறார்கள். தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வரும்பொழுது அவர்களிடம் சென்றால் அவர்கள் மனதை மாற்றி விடுகிறார்கள். இது அவசியமில்லை, வாழ பிறந்தவர்கள் என்று. தானு என்ற ஒரு இலங்கை பெண்மணி தற்கொலை செய்து கொள்ளவில்லை, தன்னையும் செய்து கொண்டு பிரதமராக இருந்த ராஜீவ் காந்தியையும் கொன்றார். தற்கொலைப்படை அதுபோல பல இருக்கிறது. பல நாடுகளில் தற்கொலைப்படை என்று இருக்கிறது. உடம்பிலே அவர்கள் அந்த பாம் என்று சொல்லக்கூடியமே அதை உடலிலே வைத்துக்கொண்டு மறைத்து கொண்டு இருப்பது. அதுபோல பல நிகழ்வுகள் உலகத்தில் பல இடங்களில் பல நாடுகளில் விதிவிலக்கு இல்லாமல் நடந்து வருகின்றது தற்கொலைப்படை. எனவே தற்கொலை தவிர்ப்பது, அது தற்கொலை செய்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. அப்படி எண்ணம் உள்ளவர்களுக்கு மாற்றக்கூடிய பல அமைப்புகள் இருக்கிறது. கவுன்சலிங் என்று சொல்வார்கள். வாழ்க்கையில் தோற்றுவிட்டோம், இனிமேல் நமக்கு எதற்கு என்று. நீட் தேர்வில் வெற்றி பெறவில்லை என்பதற்காக அனிதா என்ற ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டாள். இதுபோல் பல நிகழ்வுகள் நமக்கு இன்று இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் களையப்பட வேண்டும். அந்த எண்ணத்தை மாற்ற வேண்டும். ஒரு அமைதியான சூழ்நிலை, எல்லோருக்கும் ஆனந்தமாக இருக்க வேண்டிய நிலையை ஏற்படுத்த வேண்டும். அது நமது கடமை, நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடமை தான்.